கர்த்தாவே, நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு நாம் பெருமை பாராட்டும்படிக்கு நம்மிடத்தில் ஒன்றுமில்லை என்பதே. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமான எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையுமே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார். நம்மிடத்தில் இருக்கும் புத்தியினாலோ வல்லமையினாலோ யுக்தியினாலோ ஒருவரையும் நம்மால் ஜெயிப்பதற்கு சாத்தியமில்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் என்று பார்க்கும்போது தேவனுடைய வல்லமை, பலன் இவைகளினால்தான் நமக்கு ஜெயம் கிடைக்கிறது. நாம் இதை மறந்து போகக்கூடாது. கர்த்தருடைய கிருபையினால்தான் நமக்கு வெற்றி என்பதை நாம் எப்பொழுதுமே நினைவில் வைக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். அநேகர் தம்மிடத்தில் இருக்கும் சொந்த ஞானம், பலன் இவைகளை குறித்து பெருமை பாராட்டுகிறார்கள். நம்மிடத்தில் பெருமை பாராட்டும்படிக்கு எதுவும் கிடையாது. நம்மிடத்தில் இருக்கும் எல்லாமே கர்த்தரிடத்தில் இருந்தே வந்தது என்று நாம் தாழ்மையுடன் கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீரே எங்களுக்கு ஞானம், திறமை, தாளந்துகளை கொடுத்து ஆசீர்வதித்து உயர்த்துகிறீர். நாங்கள் எந்த விதத்திலும் பெருமை பாராட்டாதபடிக்கு நீர் அப்படி செய்கிறீர். உமக்கே என்றென்றும் மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.